காலை வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்க உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்கக்கூடியவர்களாய் நம்முடைய சத்திய வேதத்தில் யாத்திரையாகும் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாய் வாசிக்க கேட்கலாம். அதற்கு மோசே நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும். ஒரு குளம்பும் பின் வைக்கப்படுவது இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த 2 வசனங்களில முக்கியமாய் இதுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க நான் விரும்புகிறேன். மோசே பார்வோனிடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு குளம்பும் பின் வைக்கப்படுவது இல்லை. ஒரு குளம்பும் பின் வைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி இங்கே பார்வோனிடத்துல மோசே சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் இருக்கக்கூடிய சமயத்துல அவர்களுடைய கூக்குரலை கேட்டதான ஆண்டவர் மோசேயை சந்தித்து எகிப்திற்கு அனுப்பி தன் ஜனத்தை மீட்டு வரும்படியாக அனுப்புகிறார். அப்படி ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும்படியாக மோசே கடந்து செல்லுகிறார். பார்வோனிடத்திலே போய் பேசுகிறார். என் ஜனங்களை தேவனை ஆராதிப்பதற்கு விட வேண்டும் என்று சொல்லி பார்வோனிடத்திலே கேட்கிறார். பார்வோன் இருதயம் கடினப்பட்டவனாக ஜனத்தை ஆராதிப்பதற்கு விடமாட்டேன் என்று சொல்லி அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுகிறதை வேதத்திலே பார்க்க முடியும். எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது போல எகிப்து தேசத்துல வாதைகள் எழும்பினது. எவ்வளவு தூரத்திற்கு இந்த பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டானோ அந்த அளவுக்கு தேசத்துல கேடு உண்டானது, தேசத்துல வாதை உண்டானது, தேசத்துல பொல்லாப்பு உண்டானது. இந்த ராஜாவுடைய இருதயம் எந்த அளவுக்கு கடினப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த அளவுக்கு அந்த தேசத்துல பொல்லாப்பு உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் தேவனை விடுதலையோடு கூட ஆராதனை செய்ய வேண்டும். அதற்கு இந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஜனங்கள் வெளிவர வேண்டும். இந்த அடிமைத்தனத்தில் இருந்து முற்றிலுமாக ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த முழு விடுதலையோடு கூட தான் தேவனை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவேதான் மோசே இந்த பார்வோனிடத்தில் சொல்லுகிறார், ஒரு குளம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட சத்துருடைய கையில அவன் ஹல்லேலூயா ஒன்றையும் விட்டு வைக்க கூடாது.
முற்றிலுமாய் சத்துடைய கையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில 8 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. யார் எழுதுங்க பார்க்கலாம். இந்த இதுல யார் யார் வந்திருக்கிறீங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க? 6 பேர் இங்க வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இயேசுவே நன்றி, இயேசப்பா நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளை உடைய கரங்களை தருகிறோம். இயேசப்பா ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவர்களா இந்த சபையில உடைய சொந்த பிள்ளைகளா இந்த இடத்துல நிற்க கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை தொடர்ந்து நம்முடைய கரங்களில் வைத்து நீர் நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படி உட்காரோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று இன்னைக்கு நாம் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளா நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஒரு அடிமைத்தனத்தின் சூழ்நிலையில் இருந்து பிசாசு நம்மை பாவத்துல அடிமையாய் வைத்திருந்தார். இந்த உலகத்திற்கு அடிமையாய் நம்மை வைத்திருந்தார். உலக இச்சைகளில் நம்மை அடிமையாய் வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டவர்களாய் இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஒரு வேத பகுதி நமக்கு எடுத்து காண்பிக்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான நாம் சற்றாகிலும் ஒரு சிறிய காரியங்கள் ஆகிலும் சத்துருடைய கையில விட்டு வைக்க கூடாது. அல்லேலூயா. நாம் சத்துருவினிடத்திலிருந்து முற்றிலுமாய் விடுவிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, மோசே ஜனங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோனிடத்தில் கேட்கிறான். பார்வோன் விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். அவன் விடமாட்டேன் என்று சொல்ல அங்கே வாதைகள் எழும்புகிறது. ஹல்லேலூயா. இப்படி வாதைகள் ஒன்றின் பின் ஒன்றாக எழுப்பிக் கொண்டிருக்க அந்த ஜனங்கள், அதாவது அந்த எகிப்தின் ஜனங்கள், பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் பார்வோனிடத்துல வந்து சொல்லுகிறார்கள். வாசிங்க அதே 10ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விடும். பாருங்க, அந்த எகிப்தின் ஜனங்களே அல்லது இந்த பார்வோனோடு கூட இருக்கிற அவனுடைய ஊழியக்காரர்களே பார்வோனிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், எந்த மட்டும் இன்னும் கடினமாயிருப்பீர், நீர் உம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த தேசம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. இதுல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு என்று நம்மை விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஒருபோது நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தவே கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. நான் செய்ய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், ஏன் இஷ்டப்படிதான் நான் போவேன், அவனுடைய வார்த்தைக்கு எல்லாம் நான் செவி கொடுக்க மாட்டேன், சில காரியங்களுக்கு மாத்திரம் நான் செவி கொடுப்பேன், எல்லாத்துக்கும் நான் செவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அப்படி நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்துவோம் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நமக்கு பொல்லாப்புகள் நேரிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்பட அந்த தேசம் கெட்டு போயிற்று. நம்முடைய இருதயம் கடினப்படுமானால் நம்முடைய குடும்பம் கெட்டு போய்விடும். நம்முடைய இருதயங்கள் ஒருபோது கடினப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுச்சுன்னா அப்படியே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும்.
வசனத்தை வாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல இந்த பைபிள் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருப்பது. இந்த வசனத்தின்படி நடந்து கொள்வதற்காக தான் இந்த வசனம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் வாசிப்பதனால இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைப்படி நடந்து கொள்ளும்போதுதான் இதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கேட்கிறவர்களும் இதை வாசிக்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவங்களும் தான் பாக்கியவான்கள் என்று பைபிள் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. வெறும் வாசித்து அப்படி விட்டு விடுகிறது அல்ல, வாசித்து அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்போ இங்கே மோசே எப்படியாயும் ஜனங்களை விட வேண்டும் என்று சொல்லி பார்வோனோடு எதிர்த்து நிற்கும் போது பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்க, இப்பொழுது திடீரென்று சொல்லி பார்வோன் தந்திரமாய் செயல்படக்கூடியதை இங்கே வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா. வாசிங்க, யாத்திராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள். அல்லேலூயா. பாருங்க, மோசே ஜனங்களை நீங்க அனுப்பி விட்டுறணும், தேவனை ஆராதிக்கணும், விடுதலையோடு தேவனை ஆராதிக்கணும். இங்க பார்வோன் சொல்லுகிறான், நீங்க என்ன பண்ணுங்க, தேவனை தானே ஆராதிக்கணும், நீங்க உங்க ஆண்டவர் தானே நீங்க ஆராதிக்கணும். ஒரு வேலை செய்யுங்க, இந்த தேசத்திலேயே நீங்க ஆராதனை செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க தேசத்திலேயே ஆராதனை செய்யுங்க, எகிப்து தேசத்திலே ஆராதனை செய்யுங்க. நீங்க அதுக்காக இங்க இருந்து நீங்க கானான் தேசம் வரைக்கும் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அந்த கானான் தேசத்துக்கு போகணும், எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு மைல் தூரம் நீங்க நடந்து போக வேண்டியது இருக்கு. நீங்க அவ்வளவு தூரம் நடந்து போய் நீங்க ஆராதிக்க வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்க கானான் தேசத்திற்கு போகாம தேசத்திலேயே என்ன செய்யுங்க, நீங்க பலியிடுங்க, எகிப்து தேசத்திலேயே பலியிடுங்க என்று சொல்லி அங்கே பார்வோன் தந்திரமாய் செயல்படுகிறதை வாசிக்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? இந்த ஜனங்கள் 3 நாள் பிரயாண தூரம் சென்று ஆராதிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாமளான என்ன செய்வோம்னா, பரவாயில்ல, இப்படியாவது நமக்கு ஆராதிக்கிறதுக்கு தருணம் கிடைக்குதே, இப்படியாவது ஒரு அவகாசம் கிடைக்குதே, இதையே நம்ம செஞ்சிருவோம். நம்முடைய இந்த தேசத்துல என்ன செஞ்சிடலாம், தேவனை ஆராதிக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம். இத்தனை நாள் பாருங்க, நமக்கு லாக்டவுன் இருந்துச்சு இல்லையா? எத்தனை மாசம்? 5 மாசமா? ஹல்லேலூயா. சரி, இந்த 5 மாசமும் லாக்டவுன் இருந்துச்சு. பேசலா. அப்ப நம்ம என்ன நினைச்சோம், பரவாயில்ல, யூடியூப் மூலமாகயாவது என்ன நடக்குது, ஆராதனையில் நம்ம அட்டன் பண்ணோமே இல்லையா, நமக்கு அதுல ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. அது போல இங்கேயும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதானமாக இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கேயே இந்த ஒரு காரியத்தினாலேயே சமாதானமாக இருக்கலாம். ஆனா ஒன்றை நம்ம நினைக்கணும், மறக்க கூடாது, தேவ சித்தம் என்னவோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன பாருங்க. ஒருவேளை இவர்கள் அந்த தேசத்துல தானே பலி செலுத்தினால், அந்த தேசத்தின் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், எகிப்தின் தேசத்தின் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களையே விரும்பாத ஒரு ஜனம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாய் பார்க்கிற குணம் உள்ளவர்கள். அப்படியானால் அவர்கள் ஆராதிக்கிற ஆராதனையை எந்த மட்டும் அவர்கள் மதிப்பார்கள்? நம்முடைய ஆராதனை என்றது சாதாரணமான ஆராதனை அல்ல. இன்னைக்கு நம்ம இங்க வந்து சாதாரணமா நின்று அப்படியே இது பண்ணிட்டு போயிடுறோம். அல்லேலூயா. ஆனா தேவனை ஆராதிக்கிற ஆராதனை என்பது சாதாரணமான ஆராதனை அல்லங்க. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம்.
ஹalleluya. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் நம்ம. அது ஒரு மகிமையான ஆராதனை. சாலோமன் தேவாலயத்துல அவன் பலி செலுத்தி ஜெபம் பண்ணும்போது தேவ மகிமை அந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பினது. ஹalleluya. ஆசாரியர்கள் நின்று அங்கே அவன் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு தேவ மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது. தேவனை ஆராதிக்கும் போது அந்த மகிமையினால் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு மிக அவசியம். ஹalleluya. தேவனை ஆராதிக்கும் போது அந்த ஒரு மகிமை நம்ம உணரணும், அந்த ஒரு வல்லமை நம்ம காணணும், அந்த வல்லமை நம்ம கண்டுகொள்ளணும், அந்த வல்லமையோடு கூட கடந்து செல்லணும். அதுதான் ஒரு மகிமையான ஒரு ஆராதனையாக இருக்கும். ஹalleluya, ஹalleluya. சரி, இப்படி ஒரு மகிமையான ஒரு ஆராதனையை அந்நிய மக்கள் முன்பாக நின்று அவர்கள் அவன் அருவருக்கக்கூடிய காரியமாய் இதை நாம் செய்வோமானால் அது ஆசீர்வாதம் பெறாது. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது, நீ ஜெபிக்கும் போது எல்லாருடைய பார்வைக்கு முன்பாக எல்லாரும் பார்க்கும்படியாக வெளியரங்கமா நீ ஜெபம் பண்ணாம அறை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு நீ ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஸ்தோத்திரம். மற்றவர்கள் அருவருக்கும் விதத்திலே அல்ல, மற்றவர்கள் அருவருக்கிற விதத்துல நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. ஹalleluya. மோசே சொன்னார், இது எகிப்து மக்களுக்கு இது அருவருப்பா இருக்கும். அவர்கள் அருவருக்கிறத நாங்க என்ன செய்யக்கூடாது, தேசத்துல பலியிடக்கூடாது. நாங்க விடுதலையோடு நாங்க போகணும், விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கணும், யாருடைய பயமும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஹalleluya. அவங்க தேசத்திலேயே பலியிட்டு தேசத்திலே ஆராதனை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாகவதா இருப்பாங்க. ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் பாருங்க ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாம் சொன்னார், உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னார். ஹalleluya. ஆண்டவர் எந்த இடத்தை குறிக்கிறாரோ அந்த இடத்துல நாம் ஆராதிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு என்று ஆண்டவர் நியமித்திருக்கிற இடத்துல நாம் ஆராதிக்கும் போதுதான் சத்துருடைய அடிமைத்தனத்துக்குள் இருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும். ஹalleluya. அந்த விடுதலையோடு கூடிய ஒரு ஆராதனையாய் நம்முடைய ஆராதனை அமையணும். ஹalleluya, ஆமென், ஸ்தோத்திரம். சோ முதலாவது அவன் சொல்லுகிற காரியம் தேசத்திலேயே பலியிடுங்க. ஆனா மோசே அதற்கு இணைந்து போகல. இல்ல, நாங்கள் 3 நாள் பிரயாணம் போய் தான் நாங்க ஆராதனை செய்யணும். ஹalleluya, ஹalleluya. உடனே சொல்ல, அப்படியான நான் விடவே மாட்டேன். அவன் பார்த்தான், பரவாயில்ல, நீ விடாம இருந்தா பரவாயில்ல, நீயே விடும்படி ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி ஹalleluya மறுபடியும் அங்கே வாதைகள் பெருகக்கூடியதை நாம பார்க்க முடியும். ஹalleluya. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆமென். இங்கே இரண்டாவதாக வெட்டுக்கிளிகள் அந்த தேசத்தின் தானியங்களை, மரம் செடி கொடிகளை நாசமாக்கி பயிர் வகைகள் எல்லாவற்றையும் கெடுத்துக் கொண்டிருக்கும் போது இந்த பார்வன் கொஞ்சம் இறங்கி வருகிறார். அப்படியும் அங்கே தந்திரமாய் செயல்படுகிறான். என்ன அப்படின்னா சொல்லுகிறான், நீங்க போங்க, நீங்க சொன்னது போல 3 நாள் பிரயாணம் போய் ஆண்டவர் ஆராதனை செய்யுங்க, நல்ல காரியம்தான், உங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். கீழே வாசிங்க அந்த வசனத்தை. அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். 11ஆம் வசனம் ஸ்டார்டிங்ல வாசிங்க. அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை 10ஆம் வசனம். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக
எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம். புருஷர்களாகிய நீங்க மாத்திரம் போய் ஆராதனை செய்யுங்க. அல்லேலூயா. அது எவ்வளவு ஒரு இனிமையான வார்த்தையாய் அங்கே இந்த பார்வன் பேசுகிறான் பாருங்க. நானும் நீங்களும் உங்க பிள்ளைகளையும் நான் அனுப்பி விடுறேன். அல்லேலூயா. நான் எப்படி அனுப்பி விடுகிறேன்னா அப்படியே உங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. உங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நான் அனுப்பி விடுவேன். ஆனா என்ன நடக்கும்னா வழியில ஏதாகிலும் பொல்லாப்பு வந்துச்சுன்னா உங்க பிள்ளைகளுக்கு கேடு வந்து விடுவோம். அல்லேலூயா. சோ அதனால அப்படி வேண்டாம். அந்த பிள்ளைகளை நான் கேர் எடுத்துக்கிறேன். நீங்க போய் ஆராதனை செய்யுங்க, பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அல்லேலூயா அங்கே பார்வோன் தந்திரமாய் செயல்படுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க ஸ்திரீகளும் உங்க பிள்ளைகளும் மாத்திரம் இங்க இருக்கட்டும். புருஷர்களாக நீங்க மாத்திரம் போய் ஆராதனை செய்யுங்க. யோசித்து பாருங்க. எத்தனை குடும்பங்களில் வெறும் ஸ்திரீகள் மாத்திரம் வந்து ஆராதிக்கிறதா இருக்கிறீங்க, அல்லது புருஷர்கள் மாத்திரம் வந்து ஆராதனை செய்கிறதா இருக்கிறீங்க. வெறும் பிள்ளைகளை விட்டுட்டு பெற்றோர் மாத்திரம் வந்து ஆராதனை செய்கிற முழு குடும்பத்தையும் ஆராதனைக்குள்ள காண முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்குள்ள காலங்கள்ல பிள்ளைகளை நம்ம சர்ச்சுக்கு கூட்டு வர முடியாம இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு விருப்பம், பிள்ளைங்களோடு வரணும் அப்படின்னு விருப்பம். ஆனா என்ன செய்ய முடியல, கூட்டிட்டு வர முடியாத ஒரு கண்டிஷன்ல இருக்கு. அல்லேலூயா. சரி, இது எப்படி இந்த காலம் சீக்கிரமாய் மாறும். ஆனா ஒன்று, நாம் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க பழகணும். குடும்பமாய் வீட்டுல ஜெபிக்க பழகணும். குடும்பமாய் தேவனை ஆராதிக்க பழகணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். குடும்ப ஜெபத்தை ஒரு காலம் மறக்க கூடாது. டெய்லி குடும்ப ஜெபம் செய்யுங்க. குடும்பத்துல ஒரு நபர் வேற பக்கம் திரும்பி இருந்தாலே போதும், பிசாசு ஈஸியா குடும்பத்துல கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. ஈஸியா குடும்பத்தை சூறையாடிடுவான். குடும்பத்துல எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரை தேடுகிறவர்களாய், ஒருமனப்பட்டவர்களாய், ஒரு மனமாய் ஜெபிக்கிறவர்களாய், ஒரு மனமாய் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பாருங்க சத்துரு எப்படி தந்திரமா செயல்படுறான் பாருங்க. உங்க ஸ்திரீகளும் உங்க பிள்ளைகளும் இங்க இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க, நீங்க போய் ஆராதனை செய்யுங்க. யோசித்து பாருங்க. இப்படி நடக்குமானால் திரும்பவும் அவங்க எங்க தான் வரணும்? எகிப்துக்கு தான் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இனி நீங்க எகிப்தை காணக்கூடாது. அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. அல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை. ஒரு காலத்தில் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த நம்ம மறுபடியும் நம்ம அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு காலத்துல ஒரு காரியத்திற்காய், ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தோமா, அதிலிருந்து விட்டு வந்தாச்சு, மறுபடியும் அந்த குடிப்பழத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு முறை அந்த இனி இந்த ஸ்மோக்கிங் வேண்டாம், இந்த பீடி சிகரெட் வேண்டாம், இனி ஆண்டவருக்காக என் சரீரத்தை பரிசுத்தமா நான் காத்துக்கொள்வேன், இந்த வெத்தில பாக்கு ஒண்ணு வேண்டாம், இனி என்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்காக பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும் என்று எல்லாவற்றையும் விட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அங்கேயே போய் அதுக்கே போய் அடிமை ஆயிட்டோம்னா யோசித்து பாருங்க. ஆண்டவர் விடுவிச்சதுல அர்த்தமே இல்லையே, நம்ம ரட்சிக்கப்பட்டதுல அர்த்தமே இல்லையே. அல்லேலூயா. ஆண்டவர் அதிலிருந்து முற்றிலுமா நம்ம வந்துடணும். அந்த இனி ஒரு காலம் எதற்குமே நம்ம அடிமையாக கூடாது என்பதே ஆண்டவருடைய நோக்கம். நம்ம தேவனுக்கு மாத்திரமே அடிமைகளாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. வேற எந்த உலகத்திற்கோ, எந்த பிசாசுக்கோ, எந்த மனிதருக்கோ நாம் அடிமையாக கூடாது. அல்லேலூயா. கர்த்தரையே சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சோ
மோசே சொல்லுகிறார், இல்ல, நாங்கள் முதியோரோடும் எங்கள் ஸ்திரீகளோடும் எங்கள் பிள்ளைகளோடு கூட நாங்கள் போய் என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது பார்வோன் இருதயம் கடினப்படுகிறது. மறுபடியும் இல்ல, விடமாட்டேன்னு சொல்கிறான். மறுபடி காரிருள் சூழ்ந்து கொள்ள அவன் மறுபடி என்ன செய்கிறானா? 24 வசனம், 10ஆம் அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீ கேட்டுக்கொண்டபடி நீ போறியா? முதியோர் போறாங்களா? ஸ்திரீகள் போறாங்களா? பிள்ளைகள் போறாங்களா? எல்லாரும் போங்க. அல்லேலூயா. எல்லாரையும் நான் அனுப்பி விடுறேன். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகள் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்தப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பார்வை சொல்றான் பாருங்க, எல்லாருமே போங்க. சார், நீ கேட்டுக்கொண்டது போல 3 நாள் பிரயாணம் தூரம் போறியா? போ, அங்க போய் ஆராதனை செய்யுங்க. புருஷன் மாத்திரம் இல்ல, எல்லாருமே போகணும்னா எல்லாருமே போங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம், உடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. உடைய ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இங்க நிறுத்தப்பட, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இவங்க ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு இவங்க போய் ஆராதனை செய்யறாங்கன்னா, எல்லாருடைய மனசும் ஒரு மனமா அங்க துதிக்கிறதுக்கு இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அப்படியே சிந்தனை எல்லாமே என்ன ஆயிரும்னா, எகிப்தை நோக்கியே இருக்கும். அங்க ஆராதனை செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. ஆனா அவங்க எண்ணம் எல்லாம் எங்க இருக்குன்னா, இங்க எத்தனை பேருடைய எண்ணம், இங்க நீங்க இங்க இருந்தாலும் உங்க வீட்டை குறிச்சு எத்தனை பேருக்கு எண்ணம் இருக்கு? அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை குறிச்சு எண்ணம் இருந்துட்டு இருக்கா? ஐயோ, பிள்ளைகளை விட்டுட்டு வந்தோம், என்ன செய்துங்களோ, என்ன பண்ணுதுங்களோ, இருக்கா இல்லையா? அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சோ மிருக ஜீவன்களை விட்டு வரும்போது அந்த ஜனங்களால ஒரு மனமா ஆண்டவரை துதிக்க முடியாது. அல்லேலூயா. இது வேதத்துல நான் வாசிக்கும் போது லோத்தினுடைய மனைவியை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். இந்த லோத்தினுடைய மனைவி எல்லாருக்குமே தெரியும். அவர் பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் அவன் பின்னிட்டு பார்த்தாள்? ஏன்னா அவர்களுக்கு ஏராளமான ஆஸ்தி சம்பாத்தியங்கள் இருந்தது. லோத்துடைய ஃபேமிலின்றது சும்மா ஒரு சாதாரணமான ஃபேமிலி அல்ல, ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு குடும்பம். அல்லேலூயா. ஆடு மாடுகள் கழுதைகள் போன்ற மிருக ஜீவன்கள் நிறைந்து காணப்பட்டது. ஆபிரகாமும் லோத்தும் சேர்ந்து இருந்தபோது இவங்க 2 பேருடைய இந்த ஆஸ்தி, இந்த ஐஸ்வர்யம் பூமி தாங்க கூடாது இருந்தது என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்படி ஆஸ்தி நிறைந்த ஒரு குடும்பம் தான் லோத்துடைய குடும்பம். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட இந்த லோத்த, இந்த அவன் குடியிருந்த அந்த சோதம் குமார பட்டணத்தை கவிழ்க்கும் போது தேவதூதருடைய கரங்களை பிடித்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார். வெறும் கையோடு விடுகிறார். அல்லேலூயா. இந்த 4 பேருமே, லோத்து, அவருடைய மனைவி, அவருடைய 2 மகள்மார்கள், இந்த 4 பேருமே வெறும் கையாய் அந்த சோதம் குமார பட்டணத்தை விட்டு வெளியே வர்றாங்க. ஒரு பரிவாரத்தோடு போனவங்க இப்ப வெறும் கையா வர்றாங்க. யாக்கோபு சொன்னா, கோலும் கையுமா நான் போனேன், அநேக பரிவாரங்களோட நான் திரும்பி வந்தேன், 2 பரிவாரங்களோடு நான் வந்தேன்னு சொன்னாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 பரிவாரங்களோடு போனவங்க வெறும் கோலும் கையுமா வந்தாங்க. அல்லேலூயா. வெறும் கையா வெளியே வந்தாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த மனசு. பாத்தீங்கன்னா அப்படியே, ஐயோ நாங்க சேர்த்து வச்சதெல்லாம் போச்சே, என்னுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் போச்சே, என்னுடைய பொன் பொருள் எல்லாம் போச்சே. அல்லேலூயா. அந்த சிந்தையோடு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், அவன் பின்னிட்டு பாராதே, அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லி. ஆனால் நடந்தது என்ன? இந்த லோத்தின் மனைவியோ அவள் திரும்பி பார்த்தாள். ஏன்னா அவளுடைய மனசு முழுவதும் அந்த அவளுக்கு இருந்த ஆஸ்தி பாஸ்திகளை குறித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் போது முழு இருதயத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கணும். எந்த விதத்திலையும்
நம்முடைய எண்ணங்கள் சிதறி போகக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் வேறு எங்கும் இருக்கக்கூடாது. ஒரே மனதோடு, ஒரே இருதயத்தோடு, ஒரே சிந்தையோடு கர்த்தரை ஆராதிக்க நாம் பழக வேண்டியது அவசியமா இருக்கிறதே. அல்லேலூயா. ஆகவேதான் மிருக ஜீவன்களை விட்டு போகும்போது ஜனங்களுடைய எண்ணம் எல்லாம் ஆராதனை மேல இருக்காது. அவருடைய எண்ணம் எல்லாம் ஐயோ டைம் போச்சு, இவர் எப்ப முடிப்பாரோ அப்படின்னே இருந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஞான தேவ பிள்ளைகளே, மோசே சொன்னார், அப்படி எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதிக்க கூடாது, முழு மனதோடு நாங்கள் ஆராதிக்கணும். ஆகவே எங்களுடைய எந்த ஒரு மிருக ஜீவன்களின் குழம்பு கூட ஒன்றை நாங்கள் பின் வைக்காதபடி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போவோம். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பேசுகிற ஒரு காரியம், நம்முடைய எந்த ஒரு எண்ணத்திலையும் சரி, எந்த ஒரு செயலையும் சரி, சத்ருவிடத்துல எந்த ஒரு ஐக்கியத்தை நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. பிசாசோடு கூட எந்த ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. அவரிடத்திலிருந்து முற்றிலுமாய் நாம் விடுபட்டவர்களாய், அல்லேலூயா. விசேஷமா நம்முடைய இருதயம், இந்த இருதயத்துல ஆண்டவர் வாசப்படணும். இந்த இருதயத்துல எந்த விதத்திலையும் சத்துருக்கு இடம் கொடுக்க கூடாது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள என்று சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த இருதயம் நம்முடைய சரீரத்திலேயே முக்கியமாய் ஆண்டவர் விரும்புகிற ஒரு பாகம் இந்த இருதயம். அல்லேலூயா. காரணம், அவர் தங்கி வாசம் பண்ணுவதற்கு விரும்புகிறது பகுதி இந்த இருதயம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இருதயத்தை யாருக்கோ நாம் கொடுத்து விடுவதல்ல, அந்த இயேசுவுக்கு நாம் கொடுத்து விட வேண்டும். இந்த இருதயம், முழு இருதயமும் இயேசுவுக்கு கொடுத்து விட வேண்டும். இந்த இருதயத்துல இயேசு வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர். அல்லேலூயா. அப்படியே நாம் கண்களை மூடுவோமா? அப்படியே நாம் கண்களை மூடுவோமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நேரத்தில் நம்ம நிதானிக்கக்கூடிய ஒரு சமயத்தில் நிற்கிறோம். ஆபிரகாம் சத்துருக்களை ஜெயித்து அந்த உடைமைகள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து வரும்போதுதான் சாலேமின் ராஜாவாகிய ஹல்லேலூயா, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் தன்னுடைய கரத்துல அப்பமும் ரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு அதை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த வேளையில திருவிருந்து காயத்தமா நீங்க வந்திருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்குரிய சுதந்திரத்தை சத்துருடைய கையில நீங்க கொடுத்திருப்பீங்கன்னு சொன்னார், அதை பறித்துக் கொள்ளும்படியாய் ஹல்லேலூயா. அவன் சத்துருக்கு எந்த விதத்திலையும் நம்மோடு கூட ஒரு உறவு இருக்கவே கூடாது. சத்துருவோடு எந்த விதமான ஐக்கியமும் நாம் வைத்துக் கொள்ளவே கூடாது. அவன் ஸ்தோத்திரம். சத்துருக்கும் நமக்கும் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அவரிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நாம் அப்படி சொல்லுகிறோமா? ஹல்லேலூயா. பிசாசனிடத்துல எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லத்தக்கதாக இன்னைக்கு முற்றிலுமாய் நாம் மாற்றப்பட்டவர்களாய், முற்றிலுமாய் தேவ ஆளுகைக்குட்பட்டவர்களாய் நாம் வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. உலகத்துக்கு அடிமையாகவோ, பிசாசுக்கு அடிமையாகவோ, மனுஷனுக்கு அடிமையாகவோ ஹல்லேலூயா இன்னைக்கு நாம் இருப்போமானால் தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் இருக்க முடியாது. ஆகவே உலகத்தை வெறுத்து ஹல்லேலூயா ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறபடி உலகத்தை காண்பித்து இன்றைக்கு பிசாசு
நம்மை வஞ்சிக்க கூடியவனாய் இருக்கிறான். ஓ ஹalleluya. எந்த விதத்திலையும் அவனுக்கு நம்மிடத்தில் இடம் இருக்கக்கூடாது. முற்றிலுமாய் தேவனையே சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாய் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெயம் கொண்டவர்களாக இந்த பரிசுத்த பந்தியில நாம் கலந்து கொள்வோம். சமயம் நமக்கு மிக குறைவாயிருப்பதினாலே வேகமாக ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வேகமாய் நாம் இந்த பரிசுத்த பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. Thank you Lord. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. தெய்வமே மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரை சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரை சந்தோஷம் தந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே.
அற்புதமான நாமத்தில் நாங்கள் கூடி ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள விசேஷ விதமா இன்னைக்கு எங்களை நடத்தின தயவுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியப்பா ஒருபோதும் எந்த ஒரு காரியத்திலையும் சத்துருக்கு நாங்கள் அடிமைகளாய் அல்ல, தேவனுக்கே நாம் அடிமைகளாய் என்றென்றும் ஜீவிக்க தெய்வ சித்தத்தின்படியே செயல்படுகிறவர்களாய் நீர் எங்களை நடத்த இந்த சமூகத்தை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும், கிருபைகளை நடத்தட்டும். இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிருபை இருக்கட்டும்ப்பா. ஏற்ற பாதுகாப்பை அருளுங்க. எல்லா நோய் நொடிகளுக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி நீர் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல வேலைகளை கொடுப்பீராக, வேலை செய்யும்படியான பலத்தை கொடுப்பீராக, வேலை செய்யும்படியான உற்சாகத்தை கொடுப்பீராக. போகிற வருகிற இடங்களெல்லாம் ஆண்டவரே எந்த ஒரு பொல்லாப்புக்கும், எந்த விபத்துக்களுக்கும், எந்த ஆபத்துக்களுக்கும் விட்டு கொடுக்காதபடி கர்த்தரில் காத்துக்கொள்ளும்படியாய் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்ன கர்த்தர் உடைய சமாதானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்தை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் சுவாமி. புது பலத்தோடு, புது சக்தியோடு, புது ஜீவனோடு கூட உடைய பிள்ளைகள் காணப்படட்டும். தேவன் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. அந்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர் எல்லார் மேலும் தெய்வ கிருபை இருக்கட்டும். ஆச்சரியமாய் நடத்தும். தேவன் அனைத்தையும் சந்தி, குறைபாடுகள் எல்லாம் எடுத்து போய் நன்மை நாம் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம் இன்றுமென்ற சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நிலையாய் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ்.